அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நாம என்ன நினைப்போம் என்றால், அல்லாஹ் நேசித்தால் நமக்கு சொத்து சுகம் தர வேண்டும், அல்லாஹ் நேசித்தால் நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும், அல்லாஹ் நேசித்தால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு, நோயே இருக்கக்கூடாது, அல்லாஹ் நம்மை நேசித்தால் நமக்கு துக்கமோ சங்கடமோ மனரீதியான கவலையோ வரக்கூடாது. இதான் அல்லாஹ்வுடைய நேசம் என்று நாம் நினைப்போம். ஆனால் இஸ்லாம் அதற்கு நேர்மாறாக சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தால் அவனை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிப்பான். சோதனை எந்த அளவுக்கு தொடர்கிறதோ அந்த அளவுக்கு அவனோடு அல்லாஹு தஆலா தொடர்பு வைக்கிறான், அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களை எழுப்பி நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தில் வானவர்கள் கொண்டு வருவார்களா இல்லையா? பட்டோலை, நன்மை தீமை அடங்கிய குறிப்பேடு. அந்த குறிப்பேட்டில் எந்த பாவமும் இல்லாமல் அந்த குறிப்பேட்டில் நன்மை மட்டுமே இருக்கக்கூடிய குறிப்பேடு, பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு வெள்ளை தாளை போல அல்லாஹ் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இந்த அடியானை நான் சந்திக்கும் பொழுது அவன் எந்த பாவமும் இல்லாத நிலையில் அவன் என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்மில் ஒருவரை முடிவு செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு அல்லாஹ் செய்வது என்ன தெரியுமா? உலகத்திலேயே வைத்து சிறு சிறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் உங்களுக்கு கொடுத்து செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக அதை ஆக்கி மரணிக்கின்ற பொழுது எந்த பாவமும் இல்லாத நிலையில் அல்லாஹ் உங்களை மரணிக்க வைக்கிறான். இறை நிராகரிப்பாளர்கள் நேர்மாறாக அல்லாஹ்வினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் உலகத்தில் அல்லாஹு தஆலா தாராளம் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்து அனுபவிக்க வைப்பான். அப்படியாக அது நமக்கு தேவையில்லை. உண்டுமா இல்லையா? அது நமக்கு தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும். ஒரு இறை விசுவாசியினுடைய பார்வை, தனக்கு ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் பதறுதல் கூடாது, அல்லாஹுவை தப்பும் தவறுமாக எண்ணுதல் கூடாது. அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ என்கிற எண்ணத்தை சைத்தான் உண்டாக்குவான். அவனை முறியடிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் பாருங்கள், ஒரு இறை விசுவாசிக்கு மனரீதியான கஷ்டங்கள், துன்பம், கவலை, மன உளைச்சல், திடீரென மனச்சோர்வு, அதன் மூலம் அவருக்கு பல்வேறு வகையான சங்கடங்கள், மனரீதியான கஷ்டங்கள் ஒரு இறை விசுவாசிக்கு வந்தாலோ, உடல் ரீதியான நோய்கள், வெட்டுக்காயங்களோ சிறுகாயங்களோ வேறு ஏதாவது உடல் ரீதியான நோய்களோ வந்தாலும் காலில் தைக்கிற முள் முதற்கொண்டு அவர் என்னுடைய இறைவன் காரணமில்லாமல் இதை செய்ய மாட்டான் என்று சொல்லி அல்லாஹுவை முழுக்க முழுக்க விசுவாசித்து பொறுமை காத்தால் அவையெல்லாம் அவருக்கு நன்மையுடைய பட்டியலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சாதாரணமாக நமக்கெல்லாம் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால், ஏதாவது நோய் ஏற்பட்டால் நமக்கெல்லாம் ஒரு பேஜார், ஒரு ஏதாவது ஒரு பதட்டம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு நோயை இறக்குகிற அதே நேரத்தில் மருந்தை இறக்காமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மருந்துண்டு, எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எய்ட்ஸ், பிளட் கேன்சர், இன்னும் பல்வேறு வகையான கொடுநோய், இவைகளுக்கெல்லாம் மருந்தில்லை என்கிறார்கள். வரக்கூடிய காலத்திலே உள்ள மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த இல்மை கொடுப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நமக்கு அட்டாக் வந்தால், இருதய நோய் வந்தால் பிழைப்பவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு உயிர் மரணிப்பவர் மிக மிக குறைவு. அந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்ட காலத்தில் இருக்கிறோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய்கள் உங்களுக்கு வரும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் தங்கத்தையோ வெள்ளியையோ உருக்கும் பொழுது அதனுடைய கழிவுகள் எப்படி வெளியேறுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது அந்த நோயை பொறுமையோடு எதிர்கொண்டு, அல்லாஹ் நிச்சயம் எனக்கு ஒரு நன்மைக்காக வேண்டிதான் இதை வைத்திருக்கிறான், என்னுடைய இறைவன் சோதிக்கிறான் என நினைத்து சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 155வது வசனம், வலனபுலு வன்னக்கும் பிஸைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா உங்களை வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான், விளைச்சல் நிலங்களை நாசப்படுத்தி சோதிப்பான், பயமுறுத்தி சோதிப்பான், உயிர்களை பறித்து சோதிப்பான். சோதனைகள் பல வகைகளிலும் உங்களுக்கு இறைவன் நிச்சயம் தருவான். அந்த நேரத்தில் பொறுமை காத்த மக்களுக்கு 2 கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சோதனைகள் உங்களுக்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காய்ந்த மரத்தில் இருக்கின்ற இலைகள் எப்படி கீழே உதிர்ந்து விடுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.